தேமுதிகவின் அரசியல் திருப்புமுனை மாநாடு காஞ்சிபுரம் வேடலில் இன்று மாலை 3 மணிக்கு நடைபெறுகிறது. இதில் தேர்தல் கூட்டணி பற்றி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதுகுறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் டார்வின் தரும் கூடுதல் தகவல்களை இனி பார்க்கலாம். டார்வின், மாநாட்டுக்காக வருகை தந்துள்ள தேமுதிக தொண்டர்களின் மனநிலை எப்படி உள்ளது? கூட்டணி பற்றி அவர்களின் கருத்து என்ன? அதாவது தமிழக தேர்தலில் ஒரு திருப்புமுனை மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மாநாட்டை வந்துட்டு இன்று வேடல் காஞ்சிபுரம் மாவட்டம் வேடலில் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த மாநாட்டில் சுமார் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட தேமுதிகவின் தொண்டர்கள் வந்துட்டு வருவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. இந்த மாநாடானது சுமார் 3 மணி அளவில் கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்க இருக்கிறது. சுமார் ஒரு 5-5:30 மணி அளவில் வந்துட்டு அந்த கட்சியின், அதாவது தேமுதிக கட்சியின் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மாநாட்டில் பங்கேற்பார் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த மாநாட்டை பொறுத்தவரை என்னன்னா, ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது. தமிழக தேர்தல் களம் நெருங்கி வர்ற சூழ்நிலையில சில கட்சிகள் மட்டுமே, அதாவது மக்கள் நல கூட்டணி மற்றும் திமுக காங்கிரஸ் இவங்கள் மட்டுமே தங்களுடைய கூட்டணிகளை உறுதி செய்திருக்கிறார்கள். மக்கள் நல கூட்டணி ஒரு பக்கம் மற்றும் திமுக காங்கிரஸ் ஒரு பக்கம் அப்படின்னு ஒரு கூட்டணி இருந்துட்டு இருக்கு. மேலும் மக்கள் நல கூட்டணியும் தேமுதிகவை தங்களுடைய கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படின்னு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார்கள். மேலும் காங்கிரஸ் மற்றும் திமுக சார்பிலையும் வந்துட்டு தங்களுடைய கூட்டணிக்கு தேமுதிக வர வேண்டும் அப்படின்னு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு அச்சாரமாக, அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் EVK இளங்கோவன் அவர்கள் திரு விஜயகாந்த் அவர்களை நேரில் சந்தித்து, தேவைப்பட்டால் நேரில் சந்தித்து அழைப்பேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக தேமுதிக என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கிறது அப்படின்னு உள்ளது வெளிப்படுகிறது. காரணம் என்னவென்றால், இந்த ஓட்டு வங்கியை பொறுத்தவரை தேமுதிகவுக்கு ஒரு கணிசமான அளவு ஓட்டு இருப்பதன் காரணமாக தேமுதிக ஒரு முக்கிய சக்தியாக தற்போது வரும் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் இடம்பெறும். அதனால் அவர்களை, அதாவது தேமுதிகவை இழுக்கும் முயற்சியில் அனைத்து கட்சிகளும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன. பாஜக ஒரு புறம் ஒரு அமைதியாக தங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இது குறித்து நம்ம பார்க்கணும்னா, பல தொண்டர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன, தங்களுடைய கட்சியானது யாருடன் கூட்டணி அமையும் அப்படின்னு இந்த மாநாட்டில் தெரிவிப்பேன் என்று திரு விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்ததன் காரணமாக ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கு. இது குறித்து நம்ம கூடுதல் தகவல்களை நம்முடைய அருகில் இருக்கும் தேமுதிகவின் சட்டமன்ற உறுப்பினர் திரு பார்த்தசாரதி அவர்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். அதாவது இந்த தேமுதிகவோட இந்த மாநாடு எந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிகுந்ததா இருக்கு, மேலும் இது எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பை உங்களுடைய தொண்டர்களிடையே ஏற்படுத்தி இருக்கு? குறிப்பாக சொல்ல போனால், கேப்டனுடைய மாநாடு என்றாலே எல்லாரும் எதிர்பார்க்குற மாநாடு தான். அது கட்சி தொண்டராக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, இல்லை அரசியல் பிரமுகர்கள் எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பார்கள். ஏனென்று சொன்னால், இதுவரைக்கும் நாங்கள் நடத்தியிருக்கிற மாநாடு அப்படிப்பட்ட எழுச்சி மாநாடாக நடந்திருக்குது. இப்போது நடைபெற இருக்கின்ற இன்றைக்கு மாநாடு கூட தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும், ஒன்றியம், நகரம், கிராமம் முழுவதும் இன்றைக்கி அனைத்து வாகனங்களும் புறப்பட்டு இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு செய்தி வந்திருக்குது. இந்த மாநாட்டிற்கு சுமார் 20 லட்சம் பேர் மக்கள் இந்த திறனாக இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த மாநாட்டில் இப்போ ஒரு மிகப்பெரிய மாநாடு நடந்துகிட்டு இருக்குது. இந்த தேர்தல் களத்தில் ஒரு திருப்பு முனை அமையுமா? அதாவது இன்றைக்கு கூட்டணியை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இன்றைக்கு தமிழக அரசியல் நிலைமையில் இன்றைக்கு தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாரோ அவர்தான் அந்த முதலமைச்சர் ஆக முடியும் என்ற நிலைமை இருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தில் நீங்கள் கூட சொல்லியிருக்கீங்க, 3வது கட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இல்லை, மீண்டும் இது முதல் கட்சியாக உருவாக்குற சக்தி புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இருக்கிறது. தலைவர் அவர்கள் இன்றைக்கு வருகை தந்து இன்றைக்கு பேச இருக்கிறார். அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுக்கு தேமுதிக தொண்டர்கள் கட்டுப்பட்டு அதன்படி நாங்கள் நடைபெறும். அதாவது தற்போது வரை பல இடங்களில் திரு விஜயகாந்த் அவர்கள் சுற்றுப்பயணம் செஞ்சிருக்கிறாங்க. அங்கெல்லாம் மக்களுடைய வரவேற்பு எப்படி இருந்துட்டு இருக்கு? இந்த மாநாட்டுக்கு தற்போது வர்றாங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, அதாவது கூட்டணி அமைப்போம், கூட்டணி இல்லை தனியாக நிற்போம் அப்படின்னு ஒரு விடை கொடுப்பாரு அப்படின்னு இந்த மாநாட்டில் எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. இது உங்களுடைய தொண்டர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கு? அவர்கள் எதை விரும்புகிறார்கள்? எங்களுடைய தலைவருடைய பிறந்தநாள் விழாவை நான் மக்களுக்காக மக்கள் பணி என்ற மூலமாக தமிழகம் முழுவதும் கேப்டன் அவர்களும் அன்னி அவர்களும் வருகை தந்து அந்த நலத்திட்ட உதவிகளை வழங்கி பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்திலே பேசியிருக்கிறார்கள். அப்போதெல்லாம் எழுச்சியாக ஒரு மாவட்டத்திற்கும் போட்டி போட்டுக்கொண்டு அதிகமான கூட்டங்கள்லாம் வந்திருக்குது. இப்போது ஒரே இடத்துல நாங்கள் கூட இருக்கிறோம்னு சொன்னால் கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் இங்கே வருகை தந்து இங்கே ஒரு எழுச்சி மாநாடாக கண்டிப்பாக நடைபெறும். அதாவது எழுச்சி மாநாடு அப்படின்னு சொல்றீங்க, இன்னைக்கு கூட்டணி அறிவிப்பை வெளியிடுறதற்கு சாத்தியம் இருக்கா, வாய்ப்பு இருக்கா? அது தலைவருடைய முடிவு கையில். அதாவது அந்த கூட்டணி குறித்தான முடிவு திரு விஜயகாந்த் அவர்கள் தான் அறிவிப்பார். அதுவும் இந்த மாநாட்டிற்கு வந்த பிறகு மாநாட்டில் அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பு எல்லாருடமே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அனிதா, உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.